உலகத்தில் எவ்வளவோ சட்ட விதிகள் இந்த உலகத்திலே நாம் பெதுக்குவதற்கு இதாலும் கூட ஒன்றே ಒಂದು சட்ட விதிகள் தான் நாம் பெதுக்குவதற்கு இவ்வுலகத்தில் தேவனுக்கு முன்பாக அது உண்மையாயிற்று. அது ஏன ಒಂದು சட்ட விதி என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். மனுஷன் தேவனுக்கு தன்னை உருவாக்கின தேவனுக்கு கீழ்ப்படியாமலோய் பாவத்தை தெரிந்து கொண்ட நிலைமையிலே பாவமானது மனுஷனுக்குள்ளாக உள்ளே வந்தது. இந்நிலையில மனுஷன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டா ஒன்றுமே வழி இல்லை. எல்லா இடங்களிலும் மனுஷன் தன்னுடைய இருளான அதிகாரத்திலே இப்பூமியிலே ஆட்சி செய்தான். தேவனால் படைக்கப்பட்டவை உருவாக்கப்பட்டவை யாவும் அதே நிலையில அதையே அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் மனுஷன் ஜீவிக்க தகாதவனாய் பாவத்திற்குட்பட்டான், தேவனுக்கு விரோதியானான். தேவனோ மனுஷனை முழுமையாக அழிக்கவில்லை. தன்னால் உருவாக்கப்பட்ட மனுஷனை அவர் அழிக்கவில்லை. அவருடைய சாயலிலே, சொந்த சாயலிலே தேவன் மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் அவன் பாவத்துக்கு கீழ்ப்படிந்தான் என்று நாம் நோடுகிறோம். அத்திப்பால அவர் நினைத்தால் சூரியன் சந்திரன் இவை யாவற்றையும் விளக்கிக் கொள்ள முடியும். ஆனால் அவர் விளக்கவில்லை. இதனாலே மனுஷன் தன் பாவத்தை தெரிந்து கொண்ட பிறகு இவ்வுலகத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டத் துவங்கினான். பாவத்துக்கு வந்து அதிபதி இதான், இருளுக்கு வந்து அதிபதி இதான் என்று நான் நோடுகிறோம். அவன் தேவனுக்கு விரோதமானவனாய் மனுஷனை தன் பக்கமாய் இழுத்து அவனை நடத்தக்கூடாத வழியிலே அவன் நடத்தினான். அவனுடைய மாம்ச சரீரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான் என்று நான் நோடுகிறோம். தேவன் ஆவியாயிப்பிற மாம்சுவாயிப்பிற பழமையாயிப்பிறை தேடு நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பழமை நம்மளுக்கு வந்தால் ஒழிய நாம காப்பாற்றப்பட முடியாது. அந்த உலகம் இத்தையே ஓவாள அநேக மன்னர் ஆட்சிகளை உலகத்திலே சாத்தான் நிறுவிதான் என்று நாம் நோடுகிறோம். மன்னர் ஆட்சியிலே மன்னர்கள் தேவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடத்துறார். ஆனாலும் யுத்தங்கள் ஜகளங்கள் தேடு பிறப்பித்து கொண்டே இன்றைக்கு வரைக்கும் உலகத்தின் ஆட்சி அதிகாரங்களிலே போர் முறைகள் ஓயவில்லை. இன்றைக்கு நவீன முறையிலே அணு ஆயுதங்களை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் தாக்கி கொள்ளுற. ஆனால் அன்றைக்கு வாள் போன்ற கருவிகளை பயன்படுத்தி வில் அம்புகளை பயன்படுத்தி ஈட்டியை